ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தில் கடைசி நாளில் இந்த நாட்களில் வந்திருக்கிறோம். 31ஆம் தேதி 1வது மாதம் 2026ஆம் ஆண்டு. இந்த 31 நாட்களும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழி நடத்தின தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஆதிகாம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு இந்த நாட்களிலே தேவன் இருப்பாராக இருந்தால் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியாக சீராக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது நாங்கள் தேவன் அண்டையிலே வந்து சேர்ந்து அவர் இந்த நாட்களிலே நம்மோடு இருக்கும்படியாக நாங்கள் அவருக்கு பிரியமாக இந்த நாட்களிலே நடக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் என்ற விதமாக இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களில் நாங்கள் நடப்போமா இருந்தால் நாங்கள் செய்கிற காரியங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களில் நடத்துவார்கள். இதை மற்றவர்கள் இந்த நாட்களில் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த அபிமெலேக்கு பாருங்கள், அங்கே ஆபிரகாமுடைய காரியங்கள், ஆபிரகாமுடைய செயல்பாடுகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த பார்த்தது நிமித்தம்தான் அவர் சொல்லுகிறார், நீர் செய்கிற காரியங்களில் தேவன் உம்மோடு கூட இருந்து அதை நடத்துகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்று. இன்றைய நாட்களிலே நாங்கள் ஆண்டவரோடு நடக்கிற காரியத்தை மற்றவர்கள் காண்கிற வேளையிலே இந்த சகோதரனோடு அல்லது இந்த சகோதரியோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது, உணரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருந்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பயங்கரமான காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கும். யாருக்காவது ஆண்டவரை பற்றி இந்த நாட்களில் சொல்லுகிற வேளையிலே தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் செய்கிற வேளையிலேயே அங்கே தேவன் நம்மோடு கூட இருந்து அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த கடந்த 31 நாட்கள் வரை இந்த மாதம் தொடக்கி இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்தார் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை இந்த நாட்களிலே சொல்லும்படியாக தேவன் இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை சாட்சியாக நிறுத்துவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் ஆபிரகாமோடு தேவன் இருக்கிறதை அங்கே அபிமெலேக்கு அங்கே சொல்லுகிறதையும் அதே போல நம்மோடும் தேவன் இருக்கிறதை மற்றவர்கள் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்கள் அதாவது நம்முடைய செவிகள் கேட்கும்படியாக சொல்லுகிறதையும் நாங்கள் கேட்கும்படியாகத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் நடந்த காரியங்கள் சில காரியங்களை மறந்து இன்னும் தேவனோடு இந்த நாட்களில் ஐக்கியப்படுங்கள். இந்த 2வது மாதத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிற வேளையிலும் நாங்கள் தேவனுடைய புதிய அபிஷேகத்தோடு புதிய அதாவது வாக்குத்தத்தத்தோடு இந்த நாட்களிலே நாளிலும் இந்த நாட்களிலே நாங்கள் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.